நமஸ்தே. பிரவீன் பூர்வாத் ஃபஸ்ட் பேப்பர் 5th ரோமன் நம்பர் 2 எஸ்ஸே கொடுத்து ஒரு எஸ்ஸே எழுத சொல்லுவாங்க. ஒன்றுக்கு வந்து 15 மார்க். இப்போ எஸ்ஸே பார்க்கலாம். கபன் அப்படிங்கிற எஸ்ஸேலேருந்து அப்படின்னா மோசடி அப்படிங்கிற எஸ்ஸேலேருந்து ஜால்பா அப்படிங்கிற கேரக்டர் இப்போ பார்க்கலாம். उपन्यास சாம்ராட் मुंशी प्रेमचंद्र के उन्नतम उपन्यास कबन की नायिका है जाल्पा. இந்த நாவல்களின் அரசர் முன்சி பிரேமச்சந்திர நாவல்களின் அரசர்னு சொல்லப்படுற பிரேமச்சந்திர அவர்களுடைய உன்னத்தம் ஒரு பெஸ்ட்டான உபன்யாஸ் நாவல் தான் வந்து இந்த கபன். அதோட நாய்க்கானா ஹீரோயின் அவங்க தான் ஜால்பா. அப்படி ஆக்கர் ஷைலி தத்தா உன்னத்தம் விச்சாரோசே அவருடைய நல்ல அழகான ஸ்டைலாலையும் பெஸ்ட்டான எண்ணங்களாலையும் சமாஜ் கே சாத் சொசைட்டி கூடையே ஒரு மனிதன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய வியக்தி கேபி ஒரு தனி மனிதன் அவனுடைய யதார்த்தத்தாப்பர் ரியாலிட்டி அவன் தனி மனிதன் எப்படி இருப்பான் என்ன அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் அப்படியே அந்த கதையை பிரகாஷ் டால்னே வாலே அதை ஒரு ஹைலைட் பண்ணி முன்சி பிரேமச்சந்திர ஜால்பா கே துவாரா முன்சி பிரேமச்சந்திர அவர்கள் வந்து ஜால்பா அப்படிங்கிற அந்த கேரக்டர் வழியாக துவாரான அந்த கேரக்டர் மூலமாக நமக்கு சொல்ல வரார் பெண்கள் எப்படி இருப்பாங்க. நாரிக்கே குணம் பர் பிரகாஷ் டால்தேக பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற குணத்தை அவர் கதையில் இந்த ஜால்பாங்கிற கேரக்டர் வழியாக நாட்டில் நடக்கிற ஒரு ரியல் கதையை அப்படியே சொல்ல வரார். ஜால்பா பாரதிய மகிழா கா ஜ்வலந்த் உதாரண் ஹே. இந்த ஜால்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இந்தியாவுடைய பெண் இந்தியன் கேர்ள் எப்படி இருப்பா அப்படிங்கிற ஒரு பிரைட்டான உதாரணமாக இந்த ஜால்பாவை சொல்லியிருக்கார். ஆபூஷன் பிரேம் ஆபூஷன்னா அணிகலன்கள் நகைகளை விரும்பக்கூடிய ஒரு பெண். பச்பன் சேகி ஜால்பா ஆபூஷன் பிரிய டஹர்த்தி ஹே. குழந்தையாக இருக்கும்போதே அவங்க வந்து ஆபூஷன் பிரிய நகைகளை விரும்பக்கூடிய ஒரு பெண்ணை அவங்கள காட்டுறாங்க. பச்பன் மே வ கிலோனே சே நகி ஆபூஷன் சே கெல்த்தி ஹே. குழந்தையாக இருக்கும்போதேவும் இந்த ஜால்பா வந்து டாய்ஸை வச்செல்லாம் விளையாண்டதில்லை, நகைகளை வச்சு தான் விளையாடுவாங்களாம். உஸ்கே பிதாஜி பி உசே கிலோனே கேலியே. அவங்க அப்பா கூட அவளுக்கு வந்து கிலோனா வாங்கி கொடுக்காம வெறும் நகைகளை தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க கிலோனா மாதிரி விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோனா நகி தேக்கர் ஆபூஷன் லாக்கர் தியா கர்த்தே தே. அவங்க அப்பா கூட அவளுக்கு கிலோனா வாங்கி கொடுக்காம நகைகளை வாங்கி கொடுத்து விளையாட விடுவாராம். இஸ் காரன் ஆபூஷன் கே பிரதி உன்கா மோகு பச்பன் சே ஹி படுத்தா ரஹா. இந்த காரணத்தினாலேயே இந்த ஜால்பாவுக்கு சின்ன வயசுலேயேவும் நகைகள் மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷன் மோகுனா அட்ராக்ஷன் அதிகமாக படுத்தா ரஹானா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. अपनी माता और काकी से आभूषण के प्रति उनकी रुचि निरंतर बढ़ती रही. வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பெண்கள் அம்மா ப்ளஸ் காக்கி பெரியம்மா அவங்க போட்டிருக்க நகைகளை பார்த்துட்டு அது மேலேயே இவளுக்கு ருச்சினா இன்ட்ரெஸ்ட்டு நிரந்தரனா பர்மனெண்ட்டாக அது அழியாமல் வளர்ந்துக்கிட்டே போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி மாக்கே கலேசி சந்திரஹார் தேக்கர் வக்கீல் ஜாத்தி ஹே. அவங்க அம்மா போட்டிருக்க அந்த சந்திரஹார்னா ஒரு டைப் ஆஃப் லாங் ஹாரம் நீளமான ஹாரம் அதை பார்த்துட்டு கில்ஜாத்தினா ஒரு ஹாப்பினஸ் அடையிறா. ஜால்பா உசை பானைக்கு இச்சா கர்த்தி ஹே. எனக்கு அது வேணுமா அப்படின்னு லைக் பண்ணும்போது ஜால்பா கி மா கஹத்தி ஹே கி ஷாதி கே பாத் சசுரால் மே துஜே சந்திரஹார் மிலேகா. அவங்க அம்மா என்ன சொல்லி அவளை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா உனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாமியார் வீட்டில் உனக்கு அந்த சந்திரஹார் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஜால்பா இசி பிரதீக்ஷாமே ரகு ஜாத்தி ஹே. ஜால்பா வந்து அந்த எதிர்பார்ப்புலேயே இருக்கிறா. லேக்கின் ஷாதி கே பாத் ஜப் உசி சந்திரஹார் நகி மில்தா தப் உஸ்கா மன் புஜ் ஜாத்தா ஹே. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கல்யாணத்தப்ப பொண்ணுக்கு அந்த சந்திரஹார் கிடைக்கல, அதனால அவள் அப்படியே அணைஞ்சு போயிடுறா. மண் புஜ் தாத்தின்னா அவளுக்கு வந்து ஹாப்பினஸ் இல்லாமல் போயிடுது. ஆடம்பர் பிரேம் ஆடம்பரத்தை விரும்புகிற லைக் பண்ணுற அப்படிங்கிற கேரக்டரை ஜல்பாவை காட்டுறாங்க. बड़ी बड़ी आंखों वाली जाल्पा की शादी रमानाथ के साथ होती है. பெரிய பெரிய கண்கள் உடைய அந்த ஜால்பா
அவளுடைய கல்யாணம் ரமாநாத் கூட நடக்குது. अपनी रूपवती पत्नी से प्रेम करने वाले रमानाथ उसके लिए कुछ भी करने के लिए तैयार रहता है. ரூபவதி அப்படின்னா அழகான மனைவி. அந்த ஜால்பாவோட விருப்பத்திற்காக அவன் எதை வேணாலும் செய்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. ஜால்பா के मन में अपने लिए अलग स्थान पाने के उद्देश्य से रमानाथ उसे झूठ बोलता है कि बैंक में बहुत रुपये है. ஜால்பாவோட மனதில் அவனுக்குன்னு இந்த ரமாநாத்துக்குன்னு ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு தனி இடம் பிடிப்பதற்காக அவங்க ஒய்ஃபுக்கிட்டேயே வந்து போய் சொல்லியிருக்கார். ரமாநாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேங்க்கில் நிறைய பணம் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இஸ்லியே ஃபிசூல் கர்ச் கர்னே நகி சுக்குத்தி, அதனால் அதான் பேங்க்கில் தான் நிறைய காசு இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வேஸ்ட்டாக நிறைய செலவுகளை பண்ணுறதுல மத்தலப் பண்ணாமல் நிறுத்தினதே இல்லை, நிறைய செலவு பண்ணுறான்னு சொல்ல வராங்க. रमानाथ ने कंगू की दुकान से कर्जदार के रूप से चंद्रहार गले में पहनने के लिए, கங்கு அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட அந்த கடையில் ரமாநாத் போய் ஒரு சந்திரஹாரம் வாங்கிட்டு வரார் கடனுக்கு. கூடையே வந்து ஜூடே சஜானே கிளியே, கூடையே வந்துட்டு பேங்கிள்ஸ் வளைகள் வாங்கிட்டு வரார் தங்கத்தில். அப்புறம் சஜானே கிளியே ஷீஷ் ஃபூல் கரைத்தே நக்லி ஃப்ளவர்ஸ், ஆடம்பரமான நக்லி ஃப்ளவர்ஸ் டூப்ளிகேட் மலர்களை வாங்கிட்டு வராரு. ஜால்பாக்கி அபிலாஷா பூரி ஹுயி, அவளோட விருப்பத்தை அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிறார். அபிமானின்னா திமிர் பிடிச்ச அப்படின்னு அர்த்தம், சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜால்பா அபிமானி है, शादी के तुरंत बाद उसे चंद्रहार नहीं मिलता है. கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு வந்து அவங்க அம்மா சின்ன வயசுலேயே சொல்லி கல்யாணம் ஆனால் உனக்கு சந்திரஹார் கிடைக்கும்னு சொல்லி வளர்த்துறாங்க இல்லையா, அது கிடைக்காம போயிடுது. உஸ்கி மா உஸ்கேலியே சந்திரஹார் பேச்தி ஹை, அவங்க அம்மா சரி நம்ம பொண்ணுக்கு தான் மாமியார் வீட்டில் கிடைக்கல, நம்மளதாச்சும் கொடுக்கலான்னு கொடுக்குறாங்க. லேக்கின் ஜால்பா உஸ்கா திரஸ்கார் கர்த்தி ஹை, ஆனால் அவள் வந்து அதை ஏற்றுக்கிடலை, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. अपने पति से बनवा लेती है, ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி புதுசாக பண்ணிக்கிறா. उसके व्यवहार से रमानाथ को கபன் கர்னா படுத்தா है, ஒய்ஃபோட இந்த செயலால் அவருக்கு வந்து மோசடி பண்ண வேண்டிய நிலை வருது. உஸ்கா க்ருன்னு படுத்தா ஜாத்தா है, இதனால் அவருடைய கடன் வந்து அதிகமாகுது. கர் சோடுக்கர் நிக்கல் ஜாத்தா है, இதனால் அவர் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலை, வீட்டை விட்டு ஓடி போயிறாரு. आभूषण प्रिय जल्पा अपने सारे आभूषण बेचकर कुरुन चुकाती है. நகைகள் விரும்பின ஜால்பா வந்து ஹஸ்பண்ட் வெளியே போனோடனே அந்த நகைகள் அனைத்தையும் விற்றுட்டு ஹஸ்பண்டை வாங்கி வச்ச அந்த கடனை பூரா அடைக்கிறாங்க. அப்படி பத்திக்கே கியே பர் பச்தாத்தி ஹை, அவங்க ஹஸ்பண்டு செஞ்ச செயலை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறா. லேக்கின் உஸ்ஸே விரக்த் நகி ஹோத்தி, அதிலிருந்து அவள் வந்து விரக்தெல்லாம் ஆகலை, சாந்தியாக உட்காரலாம் இல்லை, அமைதியாக. இப்போ பகுத் பியார் கர்த்தி, ஹஸ்பண்டை ரொம்ப லைக் பண்ணுறா. உசே தியாகத்தி நகி, ஆனால் போனால் போகட்டும் அப்படின்லாம் விடலை. உஸ்கே பிதாஜி दीन दयालु रमानाथ के घर से निकल जाने पर उसे घर ले जाने के लिए आते हैं. ரமாநாத் வந்து வீட்டை விட்டு வெளியேறினோடனே சரி பொண்ணு ஜால்பாவை கூப்பிட்டுக்கலாம்ன்ட்டு ஜால்பாவோட அப்பா தீன தயால் அவர் வந்து ஜால்பா வாமா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாரு. லேக்கின் உசே சாத்து நகி ஜாத்தி, உஸ்கே சாத்து நகி ஜாத்தி, ஆனால் அவள் அப்பா கூட அவள் போக விரும்பலை. உசே உன்சே தியே ருப்பியே பி நகி அப்னாத்தி ஹை, அப்பாவால் கொடுக்கப்பட்ட பணத்தையும் வேண்டான்னு சொல்லிடுறா. அவங்க அப்பா பணம் கொடுத்துட்டு போகிறாரு, பொண்ணுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படும்ட்டு அந்த பணமும் வேண்டான்னு சொல்லிடுறா. ஆதர்ஷ் பத்னி, ஒரு ஐடியலான ஒய்ஃப், நல்ல ஒய்ஃப்னு சொல்ல வராங்க. ஜால்பா ஆதர்ஷ் பத்னி ஹே, ஒரு நல்ல ஒய்ஃபாக நடந்துக்கிறாங்க. ஜப் உசே மாலும் ஹோத்தா ஹே கி, எப்போ அவள் தெரிஞ்சுக்கிறான்னா உஸ்கே விலாசித்தா கே காரன் உஸ்கே பதி சோரி கர்னே லக்தே ஹே, சோரி கர்னே லகே ஹே, அவங்க விலாசித்த ஆடம்பரத்தினால அவங்க ஹஸ்பண்ட் வந்து திருட ஆரம்பிச்சிட்டான்னு
அவளுக்கு தெரியும் பொழுது, இவன் நிறைய ஆடம்பரம் பண்ணும்போது அந்த செலவெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் அவங்க ஹஸ்பண்டு திருட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஜால்பாவுக்கு தெரியுது. அப்பனி விலாசித்தா பில்குல் பூல் ஜாத்தி ஹை. அந்த ஆடம்பரத்தையே சுத்தமாக பில்குல்னா டோட்டலாக மறந்து போயிடுறா. விலாசித்தா கி சபி வஸ்துவே கங்கா மே பஹா தேத்தி ஹை. ஆடம்பரத்துக்கு தேவையான அனைத்து பொருளையும் கங்கை நதியில் கொண்டு தூக்கி வீசிடுறா. இதனால தானே ஹஸ்பண்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் இது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. உஸ்கா வியக்தித்வ, அவங்களுடைய விசேஷம், அந்த ஜால்பாவுடைய ஸ்பெஷலான குணம், அந்த வியக்தித்வனா அவங்களுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி நிக்கர்னே லக்தா ஹே. நிக்கார்னேனா அப்படியே கிளிட்டராக இந்த இடத்துல எழுத்தாளர் பிரேமச்சந்திர ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கார். यही नहीं अपने पति का पता लगाने के लिए वह अथक प्रयत्न करती है. இது மட்டும் இல்லை, அவங்க ஹஸ்பண்ட் எங்கே போனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல இடைவிடாத முயற்சியும் எடுத்து தேடிட்டு இருக்காங்க. अपने प्रयत्नों के फलस्वरूप जब उसे मालूम होता है. அவங்களுக்கு எங்கே இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும் பொழுது, ரமாநாத் கல்கத்தா மே ஹே. அவங்க தெரிஞ்சுக்கிறா அவர் ரமாநாத் கல்கத்தாவில் இருக்காங்க அப்படின்னு. தப் உஸ்கி கோஜ் மே அல்ப வியஸ்தக் கோபி. அப்போ அவங்களுக்கு துணையாக, கோஜ்னா தேடுவதற்காக, சிறு வயது, அல்ப வியசக் அப்படின்னா இளம் வயது, சின்ன வயது, இவங்களை ஜால்பா விட சின்ன வயது, அவங்க நனந்துக்கா பேட்டா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு கோபிக்கு சாத் அக்கேலி ஹி நிக்கல் ஜாத்தி ஹே. தனியாகவே அங்கேருந்து தேடி போகிறாங்க. ஜால்பாவுடைய கசின்ஸ் அந்த மாதிரி, ஜால்பா ஹஸ்பண்டுடைய கசின்ஸ் அந்த மாதிரி அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி பார்க்க போகிறாங்க. एक महानगर में अपने पति को ढूंढने का उसका विश्वास था. ஒரு பெரிய மகாநகர்னா மெட்ரோ சிட்டி. அந்த மெட்ரோ சிட்டியில் அவங்க ஹஸ்பண்டை தேடுவதற்கு உண்டான எல்லா முயற்சியும் எடுக்கிறா. சகஸ் पाठकों के मन में उसे एक अलग स्थान प्राप्त करने में सहायक बनता है. இது இப்படி தேட போகும்போது இந்த படிக்கிறவங்க, நம்ம ரீடர்ஸோட மனதில் அந்த ஜால்பாவை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுறாரு பிரேமச்சந்திரஜி அவர்கள். பரவாயில்ல, இந்த பொண்ணு ஆடம்பரத்தை விரும்பினாலும் கடைசியில் ஹஸ்பண்டை தேடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அனுப்பமானா நல்ல அனுபவம் மிக்க, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மிக்க அப்படின்னா உலக அறிவு, அந்த இதெல்லாம் கொஞ்சம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. கல்கத்தா மே ஆதர்ஷ் பத்னி ஜால்பா அனுப்பமா பன்கர் சமக்தி ஹே. அவங்க நல்ல ஒரு அனுபவமிக்க லேடியாக கிளிட்டர் ஆகுறாங்க. கல்கத்தா மெச்சூரிட்டி ஆகிடுது அவங்களுக்கு. ராஷ்டிரக்கி சமஸ்யாவும் மேசே ஜோடுக்கர். இது மட்டும் இல்லை, நாட்டோட ப்ராப்ளத்துலேயும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிறான். அவங்க ஹஸ்பண்டை தேடுறதுல மட்டும் இல்லை, நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய சில விஷயத்துலேயும் அவள் இன்வால்வ் ஆகிறா. जोड़कर मुंशी प्रेमचंद्र ने उसे चरित्र के उन्नतम बना दिया है. இப்படி நாட்டுக்கு நன்மை செய்கிற விஷயத்தில் இவ்வளோ ஜால்பாவை இன்வால்வ் படுத்துறனால முன்சி பிரேமச்சந்திர அவர்கள் அவங்களுடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக காட்டுறாராம். உசே ஜப் மாலும் ஹோத்தா ஹை கி, அவளுக்கு எப்போ தெரிய வருதுன்னா, அப்பனா பதி ரமாநாத் கிராந்திகாரியும் கே விரத், அவங்களோட ஹஸ்பண்ட் கிராந்திகாரி, ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த கிராந்திகாரியங்களுக்கு எதிராக கவாக் தேக்கர் புலிஸ் கா பக்ஷ லேனே வாலா ஹை. அவங்களுக்கு எதிராக கிராந்திகாரியத்திற்கு கிராந்திகாரியவங்களுக்கு எதிராக அவங்க ஹஸ்பண்டு போலீஸ் கூட சேர்ந்துக்கிட்டு பொய் சாட்சி சொல்லுவதற்கு ரெடியாகிறாரு. தவ் பகுத்து துக்குக்கா அனுபவ கர்த்திக. அப்போ இந்த விஷயத்தை நினச்சா ரொம்ப சோகமாக இருக்கா. பஹலி பார் அப்பனி பத்திக்கே விரோது, ஃபஸ்ட் டைமாக ஹஸ்பண்டுக்கு எதிராக பாவனா உஸ்கே மன்னுமே உற்பன்ன ஹோத்தா ஹை. முதல்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு எதிரான ஒரு பாவனை,
ஃபீலிங்ஸ் அவளுக்குள்ளே உண்டாகுது. अपने पति को सबक सिखाने के लिए ஹஸ்பண்டுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு वह क्रांतिकारी दिनेश के घर में सेवा करने लगती है. கிராந்திகாரி தினேஷ் அவங்க ஏன்னா தினேஷ் இப்போ இல்லை, பொய் சாட்சி சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேமிலி வந்து ஹெல்ப் இல்லாமல் இருக்கனால அங்கே உதவி செய்யலான்னு போயிருக்காங்க. अपनी पत्नी के इस व्यवहार से रमानाथ का दिल बदल जाता है. ஒய்ஃபோட இந்த செயலால் அவன் ரமாநாதோட மனது அப்படியே மாற்றம் அடையுது. வ கிராந்திகாரியும் கா பக்ஸ் லே லேத்தா ஹே. போலீஸ்காரங்க பக்ஸ்லேருந்து விட்டுட்டு அவங்க சைடாக இல்லாமல் கிராந்திக்காரங்க சைடு வந்துடுறாரு ரமாநாத். अपने पति के सत्य तथा निरपराधियों का पक्ष लेने के लिए मजबूत बनकर वह अनुपमा सिद्ध होती है. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி உண்மை கூட இருக்கிறதுக்காகவும் நிரபராதி குற்றமற்றவர்கள் சைடு வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சியும் எடுத்து இவ ஒரு டேலண்டான பொண்ணுன்னு தன்னைத்தானே நிரூபிச்சுக்கிறாங்க. சஹாஸ் தத்தா நீடர்தாக்கே சாத்து தைரியமாகவும் நல்ல அறிவாகவும் புலிஸ்கே சடியந்திரக்கா பர்தாபாஸ் கர்த்தி ஹே. நல்ல தைரியமான ஒரு பொண்ணாக போலீஸு சடியந்திரனா சூழ்ச்சி, போலீஸ் பண்ணின அந்த சூழ்ச்சியிலேருந்து பர்தா பாஸ் கர்த்தினா அதிலேருந்து வெளிவர்றாங்க, கிளியர் பண்ணி விடுறாங்க. उपन्यास के प्रारंभ में आभूषण प्रिय तथा विलासिता प्रिय के रूप में आने वाली जालपा उपन्यास के अंत में एक महान नारी का पात्र निभाती है. நாடகத்தோட நாவலோட ஆரம்பத்தில் ஒரு நகை பிரியராகவும் ஆடம்பரத்தை விரும்புகிற பெண்ணாக காட்டுறாங்க. ஆனால் நாடகத்தோட எண்டில் வந்துட்டு அவள் வந்து இந்த பிரேமச்சந்திரி எப்படி காட்டியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு மகான் கிரேட்டான ஒரு நாரி, நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக காட்டியிருக்காங்க. एक आदर्श भारतीय नारी के रूप में वह पाठकों के मन में स्थान पाती है. ஒரு டிசிப்ளினான ஒரு இந்தியன் விமனாக படிக்கிறவங்க மனதில் இடம் பிடிக்கிறாங்க ஜால்பா. उसकी निडरता, साहस, बुद्धि तथा त्रुटता के कारण वह सबकी नज़रों में ஆதர்ஷனிய ஸ்தான் பாத்தி ஹே. அவளுடைய தைரியமான அந்த வீரமான அறிவான அடமண்ட்டான காரணத்தினால இவங்க வந்து சப்கி நஜ்ரோமே எல்லாரோட பார்வையிலையும் ஒரு பிரைட்டான அனுபவமிக்க ஒரு பெண்ணாக காட்சியளிக்கிறாங்க. ஜால்பா பாரத் கா ஜ்வலந்த் நாரித்வ கா பிரத்திக் ஹே. அவள் இந்தியாவோட ஒரு பிரைட்டான ஒரு பெண்ணாக காட்சியளிக்கிறாங்க இந்த இடத்துல. अपने जीवन को आदर्शमय बनाने के साथ ஐடியலிஸ்ட் அவங்களோட வாழ்க்கையை ஒரு ஐடியலிஸ்ட் बनाने के साथ கூடையே वो दूसरों के लिए भी प्रेरणा देती है. அடுத்தவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்க விரும்புகிறா. बड़ी बड़ी आंखें वाली जालपा अंत में बड़े दिल वाली सिद्ध होती है. பெரிய பெரிய கண்களை உடைய ஜால்பா கடைசியாக பெரிய மனம் படைத்த பெண்ணாகவும் காட்சியளிக்கிறா அப்படிங்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.